There are hundreds of CDs now. அதேபோல நூற்றுக்கணக்கான சிடிக்கள் இந்த நாட்டிலே காணப்படுகிறது. So many CDs on music and all that. இசைகள் பாடல்கள் போன்ற எவ்வளவோ சிடிக்கள் வருகிறது. You will never hear a song about any song that tells you can walk as Jesus walked. இயேசு கிறிஸ்து நடந்து போல நீயும் நடக்க முடியும் என்று சொல்லக்கூடிய பாடல் ஏதாவது கேட்டிருக்கிறீங்களா? All the songs are God is such a comfort to me and he will help me and he will do this for me and அவர் எனக்கு ஆறுதல், அவர் எனக்கு தேறுதல், அவர் எனக்கு இதை செய்வார் அதை செய்வார் என்று தான் எல்லா பாடல்களும் இருக்கிறது. He will do all the unimportant things for me but never do the most important thing for me. அவர் எனக்கு முக்கியமற்ற எல்லா காரியங்களையும் செய்வார், முக்கியமான காரியத்தை செய்ய மாட்டார். That means he will give me money, he'll give me house, he'll give me job, but he won't deliver me from sin. அதனுடைய பொருள் என்னவென்றால் இயேசு எனக்கு பணம் தருவார், வீடு தருவார், வேலை தருவார், பாவத்திலிருந்து விடுதலை தர மாட்டார். That is a very foolish type of faith. இது புத்தியீனமான ஒரு விசுவாசம். Supposing your child has got cancer, உங்களுடைய பிள்ளைக்கு கேன்சர் வந்து விட்டது, and also his shirt and pant are also torn, சட்டையும் பேண்ட்டும் கிழிந்து விட்டது, and you are more worried about stitching his shirt and pant than taking him to the doctor to cure him of his cancer. இந்த கேன்சருக்கு சிகிச்சை கொடுக்கும்படியாக டாக்டர் இடத்திலே கூட்டி செல்வதை பார்க்கலும் அதிக முக்கியமாய் நீங்கள் பிரயாசப்படுவது இந்த சட்டையை பேண்ட் எப்படியாவது தைச்சு போடணும். You always want to buy him new clothes and all that and you don't want to treat him for his cancer. அவனுடைய கேன்சருக்கு சிகிச்சை கொடுக்காதபடிக்கு அவனுக்கு புது ஆடை அணிகளை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். Or when he has played and come home dirty, you give him a nice bath but you don't take him to the hospital for the cancer. விளையாண்டு விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அவனை குளிப்பாட்டுகிறீர்கள், ஆனால் டாக்டர் இடத்திலே கேன்சருக்காக சிகிச்சை கொடுக்க கூட்டி கொண்டு செல்வதில்லை. I say you're a foolish father. நான் என்ன சொல்லுவேன், நீ ஒரு புத்தியீனமான தகப்பன். What is the use buying him new clothes and giving him a bath if you don't heal him of the most serious thing? மிகவும் சீரியஸான ஒரு காரியத்திலே அவனுக்கு குணம் கொடுப்பதற்கு பதிலாக நீங்கள் பிரயோஜனமற்ற காரியங்களை வாங்கி கொடுத்து என்ன பிரயோஜனம்? So what type of God do we have in heaven? ஆகவே நமக்கு பரலோகத்திலே எவ்விதமான தகப்பன் இருக்கிறார்? What type of father is he? அவர் எப்படி எவ்விதமான தகப்பன்? He'll give me new clothes. அவர் எனக்கு புது ஆடை தருகிறார். He'll wash my body when I'm dirty. நான் அழுக்காகி விட்டால் என்னை குளிப்பாட்டுகிறார். But he won't heal me of the cancer of my sin. ஆனால் இந்த பாவம் என்கிற அந்த புற்று வியாதியை அவர் குணமாக்க மாட்டாரா? Then I say he's a useless father. அப்படி இருப்பார் என்று சொன்னால் அவர் ஒரு பிரயோஜனமற்ற தகப்பன். And that is what many Christians believe. அநேக கிறிஸ்தவர்கள் இதை தான் நம்புகிறார்கள். My useless father in heaven, என்னுடைய பிரயோஜனமற்ற பரலோக தகப்பனே, you will give me all the material things but you won't solve my biggest problem. எனக்கு பூமிக்குரிய எல்லா காரியங்களும் தருவீர், ஆனால் என்னுடைய பெரிய பிரச்சனையை தீர்க்க மாட்டீர். I say that is the difference in what we preach. நாம் பிரசங்கிக்கிறதுடைய வித்தியாசம் அதுதான் என்று சொல்கிறேன். We have a loving father in heaven. நமக்கு பரத்திலே ஒரு அன்புள்ள தகப்பன் உண்டு. Who will help us to be free from the biggest problem in our life, which is not lack of money or lack of a bigger house. பணக்குறைவோ வீடு இல்லாததோ அந்த காரியம் அல்ல, ஒரு பெரிய பிரச்சனையை நமக்கு தீர்க்கும்படியாக பரத்திலே நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. Let me ask you, if you are a mother or father, நீங்கள் தகப்பனோ தாயாக இருந்தால் நான் உங்களை கேட்கிறேன், and your child is seriously sick with cancer and the doctor has given up hope, உங்களுடைய குழந்தைக்கு புற்றுநோய் வந்து விட்டது, மருத்துவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள், and some rich multimillionaire comes to you, உங்களுக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரர் உங்களிடத்தில் வருகிறார், and says there is a good doctor in some other town but is very expensive treatment. வேறு ஒரு வீட்டில் பட்டணத்திலே ஒரு நல்ல டாக்டர் இருக்கிறார், ஆனால் அவரிடத்திலே சிகிச்சை பெறுவது அதிக செலவாகும், guaranteed cure of all cancer. ஆனால் கேன்சரிலிருந்து குணமாக்குவதற்கு உத்தரவாதம் கொடுக்கிற ஒரு டாக்டர் என்று சொல்கிறார். What do you want me to do for you? One of two things. இப்பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இரண்டு காரியங்களில் ஒன்றை நான் செய்வேன் என்று சொல்கிறார். I will pay for the entire treatment of your child to be cured of cancer. அந்த கேன்சரை குணமாக்குவதற்கு ஆகக்கூடிய முழு செலவையும் நான் கட்டட்டுமா? Or I will buy you a new house, big house. Which do you want? அல்லது உனக்கு பெரிய வீடு வாங்கி தருகிறேன், எது உனக்கு வேண்டும் என்று சொல். And you are living in a small hut. நீங்கள் ஒரு குடிசை வீட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Which will you choose? எதை தேர்ந்து கொள்வீர்கள்? You tell me. நீங்களே சொல்லுங்களேன். You'll say, please give me a new house. எனக்கு வீடு கொடுத்தா போதும், பெரிய வீட்டை கொடுங்க. It doesn't matter if my child dies of the cancer. என்னுடைய குழந்தை கேன்சர்ல செத்தாலும் பரவாயில்லை, எனக்கு வீடு மட்டும் கொடுங்க. Then I will say you are a useless, good for nothing father or mother. அப்படியானா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? எதற்கும் லாய்க்கற்ற பிரயோஜனமில்லாத தகப்பன் தாய். In that picture you have a picture of the two gospels that are being preached in Christianity today. இப்பொழுது நான் சொன்ன இந்த சம்பவத்திலே இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே பிரசங்கிக்கப்படக்கூடிய இரண்டு சுவிசேஷங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். That is the difference between what we preach and what most other people are preaching. இதுதான் நாம் பிரசங்கிப்பதற்கும் மற்ற அநேகர் பிரசங்கிப்பதற்கும் உள்ள வித்தியாசம். It's important to know that this new generation that's coming up must not think we are all preaching the same thing. நாம் எல்லாரும் ஒரே காரியத்தை தான் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி நம்ப கூடாது. இப்பொழுது எழும்பி வருகிற புதிய தலைமுறையினர் இதை அறிந்து கொள்ள வேண்டும்.
God will take care of our minimum physical needs, but He is more interested in the serious thing in our life. நமக்கு தேவையான குறைந்தபட்ச பூமிக்குரிய தேவைகளை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஆனால் முக்கியமான காரியத்தை நாம் இழந்து விட கூடாது. If you honor God, He will never allow you to starve. நீங்கள் அவரை கனப்படுத்தினால் உங்களை பட்டினியை விட மாட்டார். That I can guarantee you. அது நான் உங்களுக்கு உத்தரவாதம் சொல்ல முடியும். He will never allow you to sleep on the streets. ஒரு காலம் தெருவிலே படுத்து தூங்குவதற்கு உங்களை அனுமதிக்க மாட்டார். David was nearly 70 years old when he wrote a psalm. தாவீது ஒரு சங்கீதத்தை எழுதும் பொழுது அவருக்கு 70 வயதாகிறது. Psalm 37. சங்கீதம் 27. Most of the psalms he wrote as a young man. அநேக சங்கீதங்களை அவர் வாலிபனாய் இருக்கும் பொழுது எழுதினார். One psalm he wrote when he was an old man. ஆனால் ஒரு சங்கீதத்தை அவர் வயதான பிறகு எழுதினார். And see what his testimony is. அவருடைய சாட்சி என்ன என்று பாருங்கள். Psalm 37. சங்கீதம் 37. In verse 25. 25ஆம் வசனம். I was young, now I am an old man. நான் இளைஞனாய் இருந்தேன், இப்பொழுது முதிர் வயதுள்ளவனுமானேன். But in all my life I have never seen a righteous man forsaken by God, and I have never seen his children or his grandchildren or his great grandchildren begging for bread. இப்பொழுது என் வாழ்நாள் முழுவதுமாக நீதிமான் கைவிடப்பட்டதையோ அல்லது அவன் சந்ததி அவனுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கொள்ளு பேர பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை பிச்சை எடுத்து திரிந்ததை நான் பார்த்ததே இல்லை. Do you know that if you honor God, God will bless even your grandchildren and great grandchildren? நீங்கள் மட்டும் தேவனை கனமணினால் தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கொள்ளு பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். He is not saying that he will make them all millionaires. அவர்கள் எல்லாம் நான் லட்சாதிபதி ஆக்குவேன் என்று சொல்லவில்லை. If he makes them all multimillionaires, they may go away from God also. அவர்கள் எல்லாரும் லட்சாதிபதிகளாய் மாறினால் தேவனை விட்டு விலகி போய் விடுவார்கள். But he says none of them will beg for bread. ஆனால் அவர்களிலே ஒருவர் கூட அப்பத்துக்காக பிச்சை எடுப்பதில்லை. What does that mean in practical terms? நடைமுறையிலே அதனுடைய பொருள் என்ன? I'll tell you. நான் சொல்கிறேன். Today in India and in the world, இன்றைக்கு இந்திய தேசத்திலே உலகத்திலேயும் if I were to paraphrase that verse, இந்த வசனத்தை நான் சற்று விளக்கி சொன்னால், your children will get jobs. உடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். Your grandchildren will get jobs. உடைய பேர பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். Your great grandchildren will get jobs. உடைய கொள்ளு பேரங்களுக்கு கொள்ளு பேர பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். That is the meaning of they will not beg for bread. அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை என்பதனுடைய பொருள் இதுதான். But are you happy with your children getting a job? உங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சா அதிலே உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? But they are living in sin. ஆனாலும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். I say, Lord, what is the use of that? If you don't heal them from sin, what is the use they are getting the job? பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காத பட்சத்திலே வேலை கிடைத்து என்ன பிரயோஜனம்? I don't want this big house. I want healing from the cancer. எனக்கு இந்த பெரிய பங்களா வேண்டாம். எனக்கு என்னுடைய பிள்ளையினுடைய புற்று வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும். Some of you are very happy when your children got jobs and they got good marriages. உங்களிலே சிலருக்கு உங்க பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சுனா அவ்வளவு சந்தோஷம். கல்யாணம் ஆயிடுச்சுனா ரொம்ப சந்தோஷம். That is your main prayer. Lord, please give them good jobs and give them good marriage partners. உங்களுடைய பிரதானமான ஜெபமே ஆண்டவரே எப்படியாவது என் பையனுக்கு வேலை கிடைக்கட்டும், பெண்ணுக்கு வேலை கிடைக்கட்டும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கட்டும், நல்ல பொண்ணு கிடைக்கட்டும். இதான் உங்களுக்கு பிரதானமான ஜெபமா இருக்குது. That's all good. அது நல்லதுதான். But compare how many prayers you pray for that with how many prayers you pray for, Lord, please free my children from sin in their life. ஆனால் நீங்கள் எத்தனை ஜெபங்களை இந்த வேலைக்காகவும் ஜெபிக்கிறீர்கள், எத்தனை ஜெபத்தை ஆண்டவரே என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்குமே என்று ஜெபிக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்கள். That shows how much you love your children. அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு நீங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறீர்கள். Every godless atheist wants his children to have good marriages and good jobs. தேவனற்ற நாத்திகன் ஒவ்வொருவனும் தன்னுடைய பிள்ளைக்காக நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல மாப்பிள்ளை பெண் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறான். The prayers of Christians are just like those atheists. இன்றைக்கு கிறிஸ்தவருடைய ஜெபமும் அந்த நாத்திகருடைய விருப்பத்தை போலவே தான் இருக்கிறது. That shows the parents themselves have not seen how serious sin is. இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் பெற்றோர்களே பாவத்தினுடைய சீரியஸ்னஸை பார்க்காமல் இருக்கிறார்கள். What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? Jesus died on the cross so that we can all have good houses. நல்ல வீடு கிடைக்கும்படியாக இயேசு சிலுவையில் மரித்தார் என்று சொல்லுகிறதா? He died on the cross so that we can all get good jobs. நல்ல வேலை கிடைக்கும்படியாக இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? No. இல்லை. Christ died not even to heal us from our sicknesses. நம்முடைய வியாதியிலிருந்து குணமாக்கும்படியாக கூட இயேசு மரிக்கவில்லை. He died to save us from our sin. நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக இயேசு மரித்தார். Do you think if the only problem that man had on the earth was not there was no good housing, God would have sent his son to the earth to die? மனுஷனுக்கு நல்ல வீடு இல்லாதபடினாலே தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு மரிக்கும்படி அனுப்பினார் என்று எண்ணுகிறீர்களா? No. God would not have sent his son if man's only problem is he doesn't have good houses. மனிதனுடைய முழு பிரச்சனையுமே வீடு இல்லாத பிரச்சனை என்று சொன்னால் கண்டிப்பாக தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருந்திருக்க மாட்டார். No, God did not send his son to give our children good marriages.
நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல திருமணமாகும்படியாக பிதாவானவர் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பவில்லை. Those are all the bonus. இவைகளெல்லாம் ஊக்கத்தொகை. Like in a factory you get salary every month and then at the end of the year you get a bonus. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு மாத சம்பளம் கிடைக்கும். ஆனால் அந்த சம்பளத்தோடு கூட உங்களுக்கு போனஸும் கிடைக்கும். That means they may give you 1 month salary at the end of the year free. அந்த ஒரு மாத சம்பளத்தை உங்களுக்கு போனஸாக கொடுப்பார்கள் இலவசமாய். But how many people will work in a factory if they say we'll give you no salary, we'll give you 1 month's bonus at the end of the year? வருஷம் முழுசும் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா மாசம் சம்பளம் கிடையாது, ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய போனஸ் மட்டும் கொடுக்கறோம்னா எத்தனை பேர் வேலைக்கு போவீங்க? Will you take a job in a factory like that? அப்படிப்பட்ட கம்பெனில வேலைக்கு சேருவீர்களா? No. இல்லை. So in the Christian life, what is the salary and what is the bonus? கிறிஸ்தவ வாழ்க்கை என்று வரும்போது சம்பளம் என்பது என்ன, போனஸ் என்பது என்ன? What does God give us? தேவன் நமக்கு என்ன தருகிறார்? Salary is being free from sin. சம்பளம் என்பது பாவத்திலிருந்து விடுதலையாவது. Bonus என்பது house, வீடு, health, ஆரோக்கியம், all earthly needs. பூமிக்குரிய தேவைகள். Don't confuse the two. இரண்டையும் நீங்கள் குழப்பிக் கொள்ள வேண்டாம். We have to see very clearly in our eyes the most important thing for me and for my children is to be free from sin. எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்பதை பார்ப்பதற்கு நம்முடைய கண் தெளிவாய் இருக்க வேண்டும். And we have to teach them that from childhood. சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுதிலிருந்தே நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். Even in the schools now there's so much of corruption. இன்றைக்கு பள்ளியிலே போனாலும் எவ்வளவோ தீமை காணப்படுகிறது. All the children are cheating in their examinations. எல்லா பிள்ளைகளும் பரீட்சை வரும்போது காப்பி அடிக்கிறார்கள். So we have to teach our children, you must never cheat. ஒரு காலம் நீ காப்பி அடிக்க கூடாது என்று நாம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். You must not look at somebody else's paper, you must not show your paper to somebody else. நீ வேற ஒருத்தருடைய பேப்பரை பார்த்து எழுத கூடாது, உன் பேப்பரை இன்னொருத்தன் பார்த்து எழுதுவதற்கு கொடுக்க கூடாது என்று சொல்ல வேண்டும். That is more difficult. இதுதான் கடினம். To not look at another person's paper is easy. இன்னொருத்தன் பேப்பரை பார்த்து எழுதாம இருக்கிறது வேண்டுமானால் சுலபமா இருக்கலாம். But when your friend is sitting next to you and say show me the answer to this, ஆனா பக்கத்துல உன் friend உட்கார்ந்துட்டே டேய் பேப்பரை காமிடா என்று சொன்னா கேட்டால் அந்த நேரத்துல தான் கஷ்டமா இருக்கும். And you say no, இல்லை என்று சொன்னா oh you will be the most unpopular student in your class. நீ நான் காமிக்க மாட்டேன்னு சொன்னா அந்த கிளாஸ்ல பிரபலமில்லாத ஒரு மாணவனாய் நீ மாறி விடுவாய். Do you teach your children to do that, saying no I'm sorry I will not show you? என்னை மன்னித்து விடு, நான் என்னுடைய பேப்பரை காண்பிக்க மாட்டேன் என்று சொல்லி கொடுக்கறோமா? That boy may tell all the others and beat up your child also outside after the class. அந்த பையன் வெளியே போய் டேய் இவனை ஒரு அடிங்கடா பாருங்கடா சொல்லி எல்லாரும் வந்து உன்னை அடிக்க வைக்கலாம். Okay, I'm willing to let my children get beaten but they will not dishonor God. என்னுடைய பிள்ளைகள் அடி வாங்கினாலும் பரவாயில்லை, ஆனால் ஒரு காலம் தேவனை கனவீனப்படுத்த கூடாது. I remember when my children were at school. என்னுடைய பிள்ளைகள் பள்ளியில் இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வருகிறது. The most difficult subject for our children was Hindi. எங்களுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு பாடம் இருக்குன்னா என்னன்னா ஹிந்தி பாடம். Other subjects were a little easier. மற்ற பாடங்கள் எல்லாம் எளிதா இருந்தது. So then there was a news in the town that the Hindi paper has leaked. அங்க திடீர்னு ஹிந்தி பரீட்சைக்கு வரக்கூடிய கேள்வித்தாள் அங்கே இருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தி பரவியது வந்து விட்டது என்று. That if you pay so much money you can get this Hindi paper. இவ்வளவு பணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா ஹிந்தி பரீட்சையினுடைய கேள்வித்தாளை நீங்க வாங்கி கொள்ளலாம் என்று செய்தி பரவியது. So I told my children, என் பிள்ளைகளை பார்த்து சொன்னேன், even if somebody gives me the Hindi paper free I will not show it to you before the exam. எனக்கு யாராவது அந்த கேள்வித்தாளை இலவசமா எனக்கு கொடுத்தாலும் கூட தேர்வுக்கு முன்பாக நான் அதை காண்பிக்க மாட்டேன் என்று சொன்னேன். What a bad father I am, I will not show the question paper to my children. என்ன கெட்ட தகப்பன் நான், கேள்வித்தாளே முன்னாடி என் கையில கிடைத்து விட்டது, ஆனா பிள்ளைகளுக்கு நான் காமிக்க மாட்டேன். Because I don't want my children to pass in Hindi, I want them to pass in life. அவர்கள் எப்படியாவது இந்தியிலே பாஸ் பண்ண வேண்டும் என்று எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் எப்படியாவது வாழ்க்கை தேர்விலே அவர்கள் தேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். What about your children? உன்னுடைய பிள்ளைகளை குறித்து என்ன? Do we teach them some values? அவர்களுக்கு சில மதிப்பீடுகளை சொல்லிக் கொடுக்கிறோமா? Would Jesus cheat in an examination? இயேசு பரீட்சையிலே காப்பி அடிப்பாரா? No. இல்லை. Then neither must we cheat in an examination. ஆகவே என்னுடைய பிள்ளைகளும் பரீட்சையிலே காப்பி அடிக்க கூடாது. Will Jesus show his answer paper to the next person? இயேசு பதிலை எழுதி அடுத்த ஆளுக்கு காமிப்பாரா? No. இல்லை. He may help him before the examination. பரீட்சைக்கு முன்னாடி வேணால் போய் சொல்லிக் கொடுப்பார். But after the during the examination, no. ஆனால் பரீட்சை நேரத்திலே இல்லை. See, our Christianity is tested in all these little things. இந்த சிறு சிறு காரியங்களிலே தான் நம்முடைய கிறிஸ்தவம் சோதிக்கப்படுகிறது. To go and give money to somebody saying, please give my son this job and don't select the other people. வேறு ஒருவன் ஒரு வேலைக்கு தேர்வு ஆகி இருக்கிறது, நீங்கள் போய் பணத்தை கொடுத்து அவனுக்கு கொடுக்காதீங்க, அந்த ஆர்டரை என் பையனுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி நீங்க பணத்தை கொடுக்குறீங்க. What is that? Do you think Jesus would do that? இயேசு இது போல கையூட்டு செய்வாரா? So I say these are the things we emphasize in our church. இப்படிப்பட்ட காரியங்களை தான் நாம் சபையிலே வலியுறுத்துகிறோம். Our children will not
beg for bread. நம்முடைய பிள்ளைகள் ஒரு காலம் அப்பத்துக்காக பிச்சை If you எடுப்பதில்லை. are righteous, நீங்கள் நீதிமானாய் இருந்தால் you can be sure in 6,000 years God has always honored the righteous and their descendants. 6000 ஆண்டுகளாக ஆண்டவர் எப்பொழுதுமே நீதிமானை கனம் பண்ணி இருக்கிறார். அவனை மட்டுமல்ல அவனுடைய சந்ததியையும் கனம் பண்ணி But இருக்கிறார். there are many crorepathies whose children commit suicide and who become beggars after few generations. எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருந்திருக்கிறார்கள், அவருடைய பிள்ளைகள் தற்கொலை செய்து மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் உயிரை. சில பிள்ளைகள் அவர்கள் 3-4 தலைமுறை கழித்து அவர்கள் பிச்சைக்காரர்களாய் மாறி The இருக்கிறார்கள். main thing we teach in our church is we must walk as Jesus walked. நம்முடைய சபையிலே நாம் போதிக்கிற பிரதானமான காரியம் இயேசு நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும்.